தமிழ்நாடு இளைஞர்கள் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் உலகளவில் சிறகை விரிக்கணுன்றது தான் இந்த நாள் முதல். கவர்மெண்ட் நிறைய சர்வீசஸ் வழங்கிட்டு வராங்க. ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து காலேஜஸ் ரன் பண்ணுறாங்க, வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இது எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம் தான் நான் முதல்வர். ப்ரைவேட்டில் சமூக நீதி பார்வை இல்லாமல் அவன் காசு கொடுத்தாலும் வச்சுக்கிட்டனால இப்போ நம்ம அந்த இங்கே என்ன பண்ணுறாங்க சொல்லிக் கொடுக்குறத பற்றி இங்கேயும் சொல்லித்தரோம். அப்போ என்னன்னா இவனும் அவனும் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல ஆண்பார் போட்டி போடுறதுக்குண்டான அமைப்பு உருவாக்கியிருக்கோம். கல்வித்துறை மற்றும் தொழில்துறை இரண்டுக்கும் ஒரு பாலத்தை உருவாக்கி அதன் மூலம் வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கான பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மகத்தான திட்டம் தான் நான் முதல்வன் அப்படின்ற திட்டம். பெற்ற தாய் போல உங்களுடைய நலனில் அக்கறை கொண்ட திட்டம் தான் நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம். என் பேர் கன்னிகாமூர்த்தி. நான் ஏஎம்ஜிஎன் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 3rd இயர் படிக்கிறேன். எங்கள் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ரொஃபஸர்ஸ் எல்லோரும் நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி சொன்னாங்க. அதில் நிறைய அப்ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் பற்றி சொன்னாங்க. நாங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்ஸில் சொல்லித்தர கோர்சஸ் வச்சு எங்களோட ஜாப் கரியர் எல்லாமே வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சொன்னாங்க. நான் நினச்சது என்னென்னா, அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வச்சு அதில் பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்தே அவங்களோட கரியர் பேஸஸ்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறத விட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்க பெஸ்ட் குவாலிட்டிஸுமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் மூலயமா அந்த கோர்சஸ் மூலயமா ஸ்கில் டெவலப் பண்ணி அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. இப்போ காலேஜில் வந்து எல்லா வகையான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லா ஸ்கூல்ஸுமே வந்திருப்பாங்க, சிபிஎஸ்சி இந்த மாதிரி. ஸோ தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேக் இருக்கும். இவங்க தானாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. பெரிய அகாடமிலேயோ இல்லை பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ கொடுக்க வேண்டிய கோர்சஸை இங்கே கிளாஸ் ரூம்லேயே கொடுக்குறாங்க. எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியாது, பே பண்ணி படிக்க முடியாது. இப்போ ஒரு கோர்ஸ், இப்போ நம்ம சாதாரணமாகவே ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும், இல்லை நான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்கணும், கிராஃபிக் டிசைனை கற்றுக்கணும், இதுக்குன்னா நான் பணம் கட்டி தான் எங்கேயாவது படிக்கணும். இப்போ கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணும்போது ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு பயன் அமையுது. எல்லா தரப்பு மாணவர்களையும் இவங்க கவர் பண்ணுறாங்க, பாகுபாடு இல்லாமல். ஸோ அதனால் ஒரு கவர்மெண்ட்டே இதை ஃப்ரீயாக கொடுக்கும்போது பிள்ளைகள் நிச்சயமாகவே இதில் பயனடைகிறாங்க. இதனால் வந்து எங்களுக்கு யாராலையும் வந்து என்னால் இதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லாருமே ஒன்றா ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்குது. குறிப்பாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து ஆங்கிலத்தில், ஏன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து காலேஜுக்கு வரும்போது ஆங்கிலமாக இருக்கும். ஃபஸ்ட் இயர் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கொடுக்குறோம். அதை முடிச்சுட்டு 2வது ஆண்டு வரும்போது வந்து அவங்களுக்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸ், அதாவது கம்ப்யூட்டர். இன்றைக்கி எந்த துறைக்கு நீங்கள் வேலைக்கு போனாலும் அதில் கம்ப்யூட்டர்ன்றது பேசிக் லிட்ரஸி மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரியான வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அவங்களுடைய பாடமாகவே நம்ம கொடுக்குறோம். இந்த ஆண்டு 14,68,000 மாணவர்களுக்கு வந்து இந்த பயிற்சியானது சென்றடையுது. கல்லூரியில் பாடத்திட்டத்தில் இதெல்லாம் ஒரு பகுதியாகவே மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ஷனை கொடுக்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இன்னதெல்லாம் வாய்ப்பு வரும் அப்படின்ட்டு. 2வது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னும் மார்க்கெட்டில் புதுசாக என்ன வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு அப்பப்போ வருஷம் என்ன புதுசாக என்னத்தை மாற்றலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிந்து அதை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அதை வச்சு தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு பார்வையில் அவனுக்கு தேவையான உலகத்தரத்தை செலவே இல்லாமல் கிடைக்குது. இன்றைக்கி வளரும் தொழிலுக்கு என்ன திறமை தேவையோ அது வந்து அவனுக்கு கிடைக்குது. அதுவும் உலகத்தரத்தோட உலக முன்னணி நிறுவனங்கள் கொடுக்குது. என்னோடய நேம் லக்ஷ்மிகாந்த். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் படிக்கிறேன். நாங்கள் எப்போயுமே ஜென்ரலாக ஃபைனல் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். நாங்கள் தான் ஃபண்டு போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்களால் பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால வீட்லேயும் அவ்வளோ கேட்க முடியாது. ஸோ எப்படியும் கேட்டும் ஒரு 10,000க்குள்ளே எல்லாருமே சேர்ந்து 10,000 போட்டு ஒரு ப்ராஜெக்டாக தான் பண்ணுவோம். வெறும் காலேஜஸில் ஒரு ப்ராஜெக்டாக ஜென்ரலாக காமிச்சிட்டு நாங்கள் அப்படியே போயிடுவோம். பட் இந்த நிரல் திருவிழாங்கிறது ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு, இப்போ ஒரு காம்படிஷனால ஜென்ரலாகவே எல்லாருமே கொஞ்சம் ஹைப் ஆயிடுவோம். ஸோ ஹைப் ஆகி எப்படி
எல்லோரும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு போராடி பண்ணுவோம். ஸோ அதுலேயும் இவங்க என்னென்னா ஃபண்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபண்டு கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணி மோட்டிவேட்டும் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து சவுத் சைடு நடக்கிறது ரொம்ப ரேர். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்னால எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது. சவுத் சைடு நாங்கள் டேலண்டடாக இருக்கோம், எங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு அவங்க சொல்லி அவங்க மோட்டிவேட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கோம். லோயர் லிம் டிசபிள் பீப்புள்ஸ்க்காக ட்ரைசைக்கிள் பண்ணோம். அடுத்த தலைமுறை உருவாக்குறது அரசாங்கத்தோட கடமை. ஏன்னா நம்ம படித்து முடிச்சுட்டு அந்த மாணவர்கள் வேலையில்லா திண்டாட்டம் வரும்போது இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து அந்த வேலைகளை உருவாக்க வேண்டிய கட்டத்தில் அரசாங்கத்தில் இருக்குது. அப்போ ஏன் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னா அவனுக்கு அந்த திறன், இண்டஸ்ட்ரிக்கு தேவையான திறன் இல்லைன்றாங்க. அப்போ அந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசு வந்து இந்தியாவிலே முதலாக இந்த ஒரு புரட்சிகரமான திட்டம் எடுத்து படிக்கும்போதே அவனுக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பு கூடிய பயிற்சிகளை அவன் காலேஜ்லேயே போயிட்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கொடுக்குறது தான் அந்த நான் முதல்வன் திட்டம். ஸோ என்ன படித்தோம், என்ன வேலைக்கு போக போகிறோன்ற ஒரு திட்டமிடுதலே வந்து ஒரு மாணவனுடைய லைஃப்பில் இல்லாததை பார்த்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்ன கேப்ஸ் இருக்குது, எஜுகேஷனில் என்னென்ன கேப்ஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன கேப்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஃபில் பண்ணுது இந்த திட்டம். என்னோட பெயர் பேச்சு. நான் கல்லிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் தாலுக்கா திருநெல்வேலியில் வசிக்கிறேன். நான் இந்த நடந்து முடிந்த 2023ஆம் ஆண்டு சிவில் சர்வீசஸ் தேர்வில் 576வது இடம் எடுத்திருக்கிறேன். இது என்னுடைய 5வது முயற்சி. பொருளாதார தடைகள் நிறைய இருந்திருக்குது இந்த முயற்சி வரைக்கும் வந்ததுக்கு. அந்த நேரத்தில் தான் நான் வந்து நான் முதல்வன் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு புக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், A4 ஷீட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வீட்டை நம்பியே நம்ம இருக்கணும் அப்படின்றது இருக்கும். ப்ளஸ் நமக்கு நிறைய ஏஜ் ஆக நம்ம பேரண்ட்ஸே டிபெண்டன்சியாக இருக்கிறதால அது அவங்களுக்கு ஒரு பேர்டனாக அமையும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்டில் நான் இதை கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்லாம் நான் நிறைய முறை நினச்சிருக்கேன் இந்த ட்ரீமை. அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் அந்த நான் முதல்வன் திட்டம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறதுக்கு வந்து அவைல் பண்ணாங்க. ப்ரிலிம்ஸில் வந்து 10 மாதங்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் அப்படின்ற விதத்துலையும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் 25,000 ரூபாய் அப்படின்ற ஒரு விதத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு நபர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து பல பேருடைய மாணவர்களில் வந்து அவங்களுடைய ட்ரீம்ஸை நோக்கி இது ஓட வைக்கும், அவங்களை கிவ் அப் பண்ண வைக்காது. ஸோ அதனால் நான் பெரிய அளவில் இந்த எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் தாண்டி அதை பற்றி யோசிக்காமல் நம்ம படிக்கணும், கரெக்டாக படித்தா போதும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் முழு முயற்சியாக செய்ய ஆரம்பித்தேன். இப்போது ஒரு சிட்டியில் இருக்கிற எஜுகேஷனுக்கும் ஒரு வில்லேஜில் இருக்கிற எஜுகேஷனுக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு. இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அங்கே கிடைக்காது. ஆனால் அந்த நான் முதல்வன் திட்டத்தில் சிட்டியில் என்ன ஸ்கில் செட் ட்ரைனிங் போயிட்டுருக்கோ அதே ட்ரைனிங் கன்னியாகுமரியிலையோ இல்லை கள்ளக்குறிச்சியிலையோ ராமநாதபுரத்துலையோ அதே லெவல் அதே இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ தமிழ்நாடு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக தான் அது கொண்டு போகிறோம். படிக்கக்கூடிய மாணவனுக்கு கவர்மெண்ட் என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும், ஒரு கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம ஹையர் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறோம். ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் இது. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக கிடைக்கணும். 2022 1,46,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங், பாலிடெக்னிக், ஐடிஐ ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புனா 20% தான், 20 to 30% தான் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதை வந்து ஒரு சாதனையாகவே பண்ணியிருக்கோம். நம்ம நாட்டில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. அதற்கான முக்கியமான விஷயமா பார்க்கும்போது நம்ம நித்தி ஆயோகம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஒரு ஸ்கில் கேப் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கில் கேப் அட்ரஸ் பண்ணதுக்காக இந்த நான் முதல்வன் திட்டம் வந்துடுறதும் ப்ளஸ் நிறைய மாணவர்களுடைய கனவுகளை வந்து இது வந்து செயல்படுத்துது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாத டைமில் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுறதா ஸ்கீமாக நான் பார்க்குறேன். நான் முதல்வன் வரதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண கூட தெரியாது.
ஸோ ஆன் பண்ண கூட தெரியாது எனக்கு வந்து. இப்போ அதில் எனக்கு ப்ரெசன்டேஷன்லேருந்து எல்லாமே எனக்கு அதில் பண்ண தெரியும். மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் பேசிக் எல்லாமே எனக்கு தெரியும். ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போது நிறைய வேலை வாய்ப்புகளே அமையுது. ஹவு குவாலிஃபைடு யூ ஆர் அப்படின்றத விட ஹவு ஸ்கில்டு யூ ஆர்ன்னு தான் இப்போ இருக்கிற கம்பெனிஸ் பார்க்குறாங்க. ஸோ அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது இந்த நான் முதல்வன் திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஒருவேளை இந்த நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் என்னவாகிருக்கும்னா, என்னுடைய கேஸை பொறுத்தளவுக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பேன். ஒர்க் பண்ணிட்டு தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டு இருந்திருப்பேன். அதே டைமில் நிறைய கனவுகள் வந்து சிதைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சும்மா சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஜாப் பார்த்துட்டு, கிடைக்கிற ஜாப் பார்த்துட்டு எந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாமல் அப்படியே தான் இருந்திருப்பேன். கண்டிப்பாக நான் வந்து வெளியே போய் கோச்சிங் போகிறது இந்த மாதிரி இதுக்கெலாம் என்னால் அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியாது. இந்த ஸ்கீம் மூலிமா நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்ணுற அளவுக்கு நான் போயிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு முன்னேறணும்னா அது தொழில் வளர்ச்சி முன்னேறணும். தொழில் வளர்ச்சி முன்னேறணும்னா அதுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி நம்ம கொடுக்கணும். இது வந்து என்னென்னா அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம மாணவர் வந்து எதுவும் நம்மளுக்கு முடியாது அப்படின்றத நினைக்கக்கூடாது. இதில் தடையாக நிற்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸுமே, அது சோஷியலாக இருக்கலாம், எக்கனாமிக்கலாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே வந்து தகத்தெறியக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. காலேஜில் ஏற்கனவே சமூக நீதி வச்சு தான் அட்மிஷன்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது ப்ரைவேட்டில் சமூக நீதி பார்வை இல்லாமல் அவன் காசு கொடுத்தாலும் வச்சுக்கிட்டனால இப்போ நம்ம அந்த இங்கே என்ன பண்ணுறோம், அங்கே சொல்லிக் கொடுக்குறத பற்றி இங்கேயும் சொல்லித்தரோம். அப்போ என்னன்னா இவனும் அவனும் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல ஆண் பார் போட்டி போடுறதுக்கு உண்டான அமைப்பு உருவாக்கியிருக்கோம்.